டிசிஜியோடைய கனவு. அதனால இன்னைக்கும் கூட இந்த இந்த 2024 கூட பெண் கொடுமைகள் நிறைய நடக்குது. ரொம்ப கொடுமை 2024 நடந்துச்சு. அதுதான் பெரிய சமாசம். கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாளும் எடுக்க வேணும். எவ்வளவு அருமையா சொல்ற. வஞ்சகரை எதிர்த்திடவே வாளும் எடுக்க வேணும். முடிஞ்சா கத்தி எடுக்கலாம் அப்படி. வெண்மதி மேடம், கொஞ்சம் மொழி பெண்கள் கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாளும் எடுக்க வேணும். மங்கம்மா பரம்பரையில் பிறந்தவர் என்றோ நாம் மானம் காக்க போர் துணிந்தால் அதிசயம் உண்டோன்னு கேட்கிறார். மங்கம்மா பரம்பரையில் பிறந்தவர் என்றோ நாம் மானம் காக்க போர் துணிந்தால் அதிசயம் உண்டோ? மரத்திலேயே புளிய வரட்டிடுவாங்க சார். யார் பேசுறது? சசியா? என்னம்மா? மரத்தை வச்சே புளிய வரட்டிடுவோன்னு. நீங்க விரட்டுவீங்கம்மா, விரட்டுவீங்க. கரூர்ல புலி வராதுன்னு தைரியத்தில் பேசிட்டு இருக்கீங்க. புலி வந்தா எங்க ஓடுவீங்கன்னு தெரியாது. கரூர்ல புலி வராது, டவுனுக்குள்ள கூட இருக்காங்க, பஸ் ஸ்டாண்டு கிட்டத்துல பாதுகாப்பா இருக்கிறாங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமே. யாரு என்ன 9 பேர் வந்திருக்கிற, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? 10 பேராவது ஒரு 2 நிமிஷம் நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துறேன். ஒரு 2 நிமிஷம். ஏன் அப்படி கூப்பிடுவாங்க? இவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா? சரி சரி, கூப்பிடுங்க நானும் அவுட். ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். வந்துருவாங்க சார், எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம மேடம் நேகா மேனன் மேடம், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெண்மதி மேடம், பெண்களுடைய அணி ஒரு சிறப்பான அணி தமிழ்நாட்டுல. ஆகஸ்ட் 15 அவங்க கலக்கு பார்த்துட்டு தான் கம்பெனியை நமக்கு நிறைய மீட்டிங்ஸ் கொடுத்தாங்க. இப்பவும் கூட ஒரு வைராக்கியமாக எதை எடுத்தாலும் அதை செய்து ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை, எடுக்கக்கூடாது, எடுத்துட்டா ஜெயிக்காம படுக்க, அதுதான் நம்முடைய நோக்கம். அதனால வெற்றி பாதைக்கு பெண்கள் அணி மிக சிறப்பா முன்னுக்கு போயிட்டு இருக்காங்க. நிறைய களத்துல இறங்கி கலக்குறாங்க. விஜய் டிவி யாரப்பாது சார் பேசுறேன். அதனால
அதே மாதிரி இது சேட்டிங்னு போட்டுங்க என்னன்னு படிச்சேன். நண்பர்களே, இந்த கூட்டத்துல பேச வந்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டினுடைய சிங்கமங்கை. பேரை கேட்டாலே அதிர்து இல்ல. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல எதை செய்தால் பிசினஸ் பெருசாக்க முடியும், எங்க தொட்டா பிசினஸ் மேல எந்திரிக்கும், எந்த மாதிரி பண்ணுனா பிசினஸ வந்து வேறொன்னு பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு ஒரு பெண்ணா இருந்தும் அவங்களுடைய திராணிக்கு மேல, அதாவது உழைப்புன்னா சாதாரண உழைப்பு இல்லை, திராணிக்கு மிஞ்சின உழைப்பு. அது மாதிரி உழைப்பாளிகள் தோற்றதாக சரித்திரம் இல்லை. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றது. சரி, அப்புறம் யார் சார் ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டா, உழைப்பாளி தோற்றதாக சரித்திரமே இல்லை. உழைப்பு ஆண்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இல்லை, பெண்களுக்கும் சொந்தம். பெண்கள் தான் இப்ப இன்னைக்கு பெரிய உழைப்பாளிகளா உருவெடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அல்லாவிட்டால் ஒரு சாதாரணமா வந்து வீட்டு வேலையை அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அடுப்பு ஊதிக்கிட்டு சோறாக்கிட்டு துணிமணி தோசை போட்டு அப்படி அடிமை பெண்களை, அதாவது பெண்ணடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியில கொண்டுட்டு வந்து 8 அறிவுகளில் ஆணுக்கு இங்கே பெண்கள் இலைப்பிள்ளை காணும். ஆம்பளையானா சரி, பொம்பளையானா இழப்பமா கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆம்பளைங்க தான் வந்து என்னது, அதாவது கடவுள் வந்து வேற மாதிரி வச்சுட்டாரு. இல்லாம இருந்தா நம்ம அரசாங்க சட்டம் போட்டு டேய் இனிமேல ஆம்பளைங்களே புள்ள பத்துக்குங்கடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட் அப்படி சொன்னாலும் சொல்லிடும். ஆனா அதற்கு வாய்ப்பு இல்லாததுனால அந்த ஒண்ணு மட்டும், தாய்மை மட்டும் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கு. தாய்மை வந்து சாதாரண போற்றப்பட வேண்டிய விஷயம். அது பெண்களிடத்தில் இருக்கு. நம்முடைய தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே, மகளும் பெண்ணே, நம்ம தங்கை அக்கா எல்லாமே பெண்கள். அதனால பெண்களை போற்ற வேண்டும், பெண்களை பெருமைப்படுத்த வேண்டும், பெண்ணினம் வாழ வேண்டும், பெண்மை வந்து போற்றப்பட வேண்டும். அதற்கான முன்னுரிமைகள் தான் நம்ம டிசிஜி முன்னெடுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய நோக்கம், தன்னுடைய மகளை அதற்காக டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு சாதாரணமான டெடிகேஷன் அல்ல. இந்த இன்னொரு ஜெனரேஷன் எந்த காரணத்தை கொண்டும் என்ன ஆகக்கூடாது, நோயுள்ள ஜெனரேஷனா இருக்கக்கூடாது. இன்னொரு ஜெனரேஷன் மல்டிநேஷனல் கம்பெனி நாப்கின்ஸை யூஸ் பண்ணி மலட்டுத்தன்மையுள்ள ஒரு ஜெனரேஷனா மாறிவிடக்கூடாது. இன்னொரு ஜெனரேஷன் வரக்கூடிய எதிர்கால சந்ததிகள் வந்து குழந்தைகள் வந்து நோயை சுமந்து கொண்டு ரகசிய நோய்களால் பாதிக்கப்பட்டு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அடாடா எத்தனை நோய்கள், இந்த நோய்களை சுமந்து கொண்டு தெரியக்கூடாது. சிந்திச்சு சிந்திச்சு தன்னுடைய மகளை கருத்தில் இருக்கிறார். ஆகையினால எதிர்கால சந்ததி ஆரோக்கியமாய் வாழ ஆசியம் தேவைப்படுகிறது. அந்த ஆரோக்கியத்தை வீடு வீடாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெண்கள் தேவைப்படுகிறார்கள். நீங்களும் நானும் கீசோல் பேச முடியாது, பேசினாலும் அது சரியா வராது. ஆனால் பெண்கள் பேசினால் அது சரியா வரும். இப்போ வெண்மதி மேடம் பேசலாம், மகாலட்சுமி பேசலாம், கவிதா ராம்குமார் பேசலாம், நம்ம சசிகலா மேடம் இவங்கெல்லாம் பேசலாம். ஏன்னு கேட்டா பெண்கள், அவங்களுக்கு அந்த உபாதைகள் தெரியும், அவங்க சொல்லி கொடுப்பாங்க இது மாதிரி பண்ணுங்கன்னு. அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும், ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆமாமா, இது இந்த அக்கா சொல்றது சரி, நாம சொன்னா அது சரி, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து பெண்களுக்கான விஷயம். கீஸ்வால் வந்து பிற்பாடுதான் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, நிறைய பின் அச்சீவ்மெண்ட் மாறிச்சு, நிறைய வந்து. ஏன்னா அந்த கீஸ்வால்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கம்மி பேர் தான் ட்ரைனிங் எடுத்திருக்கோம், கொஞ்சம் பேர் தான் ட்ரெயின் அப் ஆயிருப்பாங்க. அதுல வந்து 2-3 பேர் நல்லா வந்து 1-2 பேர் வெளியில் ஓடி போயிட்டாங்க. ஆனா கவிதா ராம்குமார் கெட்டியா நின்று நெரிச்சரா ஃபர்ஸ்ட் எலைட்டு அது இதுன்னு நிறைய பின்னு கொடுத்தாங்க, அப்புறம் நெரிச்சரா கொடுத்தாங்க. இப்ப மேடம் வந்து கவிதா ராம்குமார் ஸ்பெஷல் நெரிச்சரா. இது மாதிரி நிறைய வந்து தமிழ்நாட்டுல வரணும், நிறைய பேர் வரணும்னா இந்த உடான் ட்ரைனிங் மூலமாக, இந்த உடான் பதிஞ்சிட்டதன் மூலமாக அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ல குறைஞ்சது ஒரு 100-200 பேராவது உள்ள போனாதான் தமிழ்நாட்டுல கீஸ்வால் வந்து பெருசா வரும், நிறைய பின்னச்சிமல் வரும், நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய பெண்கள் வந்து இது வந்து விற்பனை மட்டும் முக்கியம் இல்லை, இதுல ட்ரைனிங் மட்டும் முக்கியம் இல்லை, நிறைய பெண்களுடைய எதிர்காலம் வந்து இதுல அடங்கி இருக்கிறது. நிறைய வந்து நம்ம எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் போய் ஹைஜீன் கேம்ப் பண்ணலாம், எல்லா ஹாஸ்டல்லையும் கொண்டு போய் நம்ம நாப்கின்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து யார் செய்ய முடியும், நீங்க பெண்கள் தான் செய்ய முடியும். அதை வந்து தலைமை எடுத்து நடத்திட்டு போற வெண்மதி மேடம் ஒரு அசராத ஒரு உழைப்பாளி. அதாவது எங்க பொருள் வேணும், எங்க கொண்டுட்டு போய் சேர்க்கணும், இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த வந்து வயசுல அவங்க இப்படி அலையறாங்கன்னு சொன்னா அதை வந்து நாம
நமக்கு 2 கை பத்தாது, 4 கை இருந்து எடுத்து கும்பிட்டு அவங்கள வாழ்த்தணும். அந்த அளவுக்கு ஒரு பார்த்தவங்க எல்லாம் வெண்மதி மேடத்தை பார்த்துதான் நம்மளும் அந்த மாதிரி செய்யலாங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. ஒரு பெண் பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு சிங்கமங்கை, உங்களுடைய பலத்த கரவோசையோட நான் இன்னைக்கு, ஏன்னா டைம் ஆயிப்போச்சு, 20 நிமிஷம் ஆயிப்போச்சு. உங்களுடைய பலத்த கரவோசையோட வர்றதெல்லாம் லேட்டா வர்றீங்க, 8 மணிக்கு நேரமா வந்துருங்க எல்லாருமே. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நான் வெண்மதி மேடத்தை நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் வெண்மதி மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம், குடாட்சியம். சார் என்னை பத்தி சொன்னது கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அவருக்கு நான் சார் ஃபீலிங் ஆயிட்டீங்களா? எமராஜ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கரெக்டா இருக்கு, நன்றி சொல்லிக்கிறேன் சார் உங்களுக்கு. உண்மையிலேயே ஆக்சுவலி இப்ப நான் ஒரு ஆர்டர் அதை கொடுத்துட்டு நான் எப்படியாவது ரீச் ஆயிடு. போன் வந்துருச்சு. வந்த உடனே மகா உடனே போன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறோமா அப்படின்னு சொல்லி கரெக்டா உள்ள வரேன். கரெக்டா மகாலட்சுமி போன் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கிற அத்தனை லீடர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அதாவது மத்தியானம் பாத்தீங்கன்னா நேகா மேம் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. கவிதா ராம்குமாரா அது மொழிபெயர்த்திருந்தாங்க. அவங்களுக்கும் நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா கீசோல் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல அழகா ஒரு கூற்று சொன்னாங்க. நேகா மேம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒன்ஸ் நம்மளுடைய கீசோலுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க அதான் கேட்பாங்க அப்படின்னாங்க. அது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நிறைய லேடி லீடர்ஸ் இருக்கீங்க, அவங்க எல்லாருமே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அப்ப நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அது அதனுடைய எப்படி ரிசல்ட், அதுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருக்கோம். அதுதான் அழகா இன்னைக்கு மேம் சொன்னது 100க்கு 100 உண்மை. நேகா மேம் சொன்னது அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. நம்ம மோல்டட் பிரா, கட்டன் ஷூ அந்த மாதிரி மனசுல வைக்கிறத விட நம்ம ஆர்டர் போடும்போது, ஏன்னா இன்னைக்கு ஒரு சேலஞ்ச ஒரு லீடர் சொன்னாங்க, இது மாதிரி நான் ஆர்டர் போடும்போது பேரோட எல்லாமே கேஎஸ்ஓ 10 கேஎஸ்ஓ 20 அப்படிதான் வருது அப்படின்னாங்க. அப்ப அந்த மாதிரி அது மாதிரி இருக்கும்போது அது என்ன இது, என்ன டிசைன், என்ன இதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. அப்ப நம்ம இதை மனப்பாடமா ஆயிட்டோம்னா, இது கேஎஸ்ஓ 10னா என்னது, கேஎஸ்ஓ 20னா என்னது, ஸ்போர்ட்ஸ் பிராவா, பேடட் பிராவா, இது மோல்டட் பிராவா, டயானாவா, அந்த மாதிரி நம்ம அந்த நம்பர்களை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொன்னாங்க. அதுதான் புக்ஸ்லயும் இருக்கு. நம்ம கரெக்டா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரே ஒரு மோல்டட் பிரா மட்டும் எடுத்து அதை பத்தின ஒரு விஷயத்த சூப்பரா இன்னைக்கு மத்தியானம் நேகா மேம் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் எங்க தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த ட்ரைனிங்ல அட்டன் பண்ணும்போதுதான். என்னைக்கு ஒரு ட்ரைனிங்க ஒரு லீடர் கண்டினியூஸா அட்டன் பண்றாங்களோ கண்டிப்பா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப சொன்னாலும் சரி, எப்போ எமரால் சார் இன்னைக்கு பேசுறீங்களா, ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு 8 மணி மீட்டிங் இருக்கிறது. மத்தியானம் அவங்க கால் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, மாதிரி நீங்க 8 மணிக்கு சார் நான் பேசுறேன் அப்படின்னு. அப்போ நான் முன்னெல்லாம் எப்படி தெரியுங்கன்னா, நான் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா ஒரு புக் எடுக்கணும், அதை பேசுறதுக்கு நோட்ஸ் எடுக்கணும், 2 நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அதை கோ த்ரூ பண்ணி அதை உள்வாங்கிதான் அப்படிதான் பேசுவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதற்குரியதை இப்போ ப்ராடக்ட் ட்ரைனிங் மட்டும் தான் அது உள்ள என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நமக்கு ஞாபகப்படுத்திக்கும். மற்றபடி மோட்டிவேஷனோ இல்ல 6 பேசிக்ஸோ இல்ல உடான் பத்தி பேசுறதோ எனி டாபிக் நம்ம கொடுத்தா நம்ம அழகா பேசுற அளவுக்கு இன்னைக்கு ட்ரெயின் ஆனது காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்டன் த மீட்டிங்ஸ் மூலமா எந்த அளவுக்கு நம்ம நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறோமோ, அந்த லீடர்ஸ் பேசும்போது நிறைய விஷயங்கள் உள்வாங்கதான் நமக்கு இந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்குது. அதனால கூடுமானருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லைவ் மீட்டிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. நிறைய இப்ப நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றரை நடக்குது, நிறைய ஒன்றரை குயிக்கிங்ல நடக்குது, பியூசில நடக்குது, ஹோம் மீட்டிங்ஸ் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனாலும் ஜூம் மீட்டிங் மூலமா நம்ம இருந்த இடத்துலயே நம்ம கேட்டுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஜூம் கிடைச்சு. அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற எமரான் சாருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு
நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து முகத்தில் அறையக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. ஒரு நம்ம முகத்துல அறையக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. எதுல எடுத்தாலும் கெமிக்கல், எதுலயும் கெமிக்கல், எதுலயும் கெமிக்கல். இவ்வளவு அழகா வந்து எனக்கு கவிதா வந்து சொன்னாங்க. இந்த பாமாயில இருக்கிற இவ்வளவு விஷத்தன்மைகளை அந்த வீடியோ நீங்க வந்து அவங்க பேசுனது வந்து இனிமேல் ஜெகதீசன் சாருக்கு வந்து நன்றி சொல்லணும். அதை ரெக்கார்ட் பண்ணி நான் நிறைய பேருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா விஷம் நிறைந்த இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் சரி, ஹார்லிக்ஸ்ல, பூஸ்ட்ல, போன்விட்டால, குழந்தைங்க சாப்பிடுற பொருள்ல, ஓரியோல, எல்லா எல்லாத்துலயுமே விஷத்தன்மை இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சோமோ இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட நம்ம சாப்பிடுறதுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சோங்க. அதுக்கு வந்து எவ்வளவு நன்றி வந்து நம்ம டிசிஜேக்கு சொன்னாலும் வந்து பத்தவே பத்தாது. இன்னைக்கு வந்து இந்த பொருள் வந்து கிடைச்சதுக்கு நம்ம எல்லாருமே பெருமை அடையணும். ஏன்னா வந்து நச்சுத்தன்மையும் கலப்படமும் உலக சுகாதார மையம் சொல்லுது 58% ப்ராடக்ட் நம்ம ஃபுல்லா வந்து கலப்படத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆர்சிஎம் ஒண்ணுதான், அந்த ஒரே ஒரு மகான் மட்டும்தான் இந்த நாட்டு மக்களுக்காக யோசிச்சு நல்ல ப்ராடக்ட கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் பாருங்க, பிரியங்கா மேம் வந்து பெண்களுக்குன்னு கீசோல்ல ஒண்ணு உருவாக்கி எவ்வளவு நல்ல விஷயங்கள் இது உள்ள வந்த பிறகுதான் நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ண. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இலைட்டு முடிச்சவங்க வந்து நம்ம மகாலட்சுமி, கூட வந்து 2 லீடர்ஸ், கவிதா, ஊத்தங்கரை கவிதா நினைக்கிறேன், அவங்க 1.5 வருடத்துக்கு கவிதா. அப்புறமா வந்து வேற லீடு யாரு இன்னொருத்தங்க, மொத்தம் ஒரு 3 பேர் தான் வந்து அட்டன் பண்ணாங்க. இவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து கீசோலுடைய பிங்க் குயின் கிளாஸஸ் அட்டன் பண்ணி அதை முழுமையாக முடிச்சு ஃபர்ஸ்ட் இலைட் குயின் வந்து நம்ம மகாலட்சுமியும் தான், கூட 2 பேரு. அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம வந்து பாராட்ட வந்து தெரிவிச்சோம். அதுக்கப்புறமா முன்னோடியா இருந்து அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய பேர் வந்து பிங்க் குயின் கிளப் போய் அணிஞ்சாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இதுக்கு போனாங்க, பில்வாராக்கு போனாங்க. அதையும் மகாலட்சுமி கூட இருந்து எல்லாரு கூடமே போய் அங்க போய் எல்லாருக்கும் பிங்க் கோட் வாங்கி கொடுத்து ஒரு முன்னோடியா வந்து எல்லாருமே அந்த வந்து பிங்க் கோட்டை போடணும்ன்ற ஒரு எண்ணத்தை தூண்டிட்டு வந்து உண்மையிலே மகாலட்சுமிக்கு வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து கண்டிப்பா நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 110 பேர் 2 பேரும் இணைந்து, நானும் மகாலட்சுமி இணைஞ்சு நிறைய பேரை வந்து சேர்த்து ஒரு 2 கிளாஸா வந்து அதை பண்ணோம். நான் உண்மையிலே வந்து எமரால் சாருக்கு நன்றி சொல்லணும். சொன்ன உடனே யோசிக்காம 5000 ரூபாய் வந்து அப்புறம் 2500 பிவி உடனடியே 5000 ரூபாய் அமிச்சு ப்ராடக்டையும் நாங்க வந்து அனுப்பி வச்சோம். அது மாதிரி நிறைய சப்போர்ட் வந்து அப்ப அதே மாதிரி இந்த உடானுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு மேல இணைஞ்சு வந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே நீங்க வந்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா உடானை பத்தி கலந்துகிட்ட லீடர்ஸ் சொல்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கு. மறுபடியும் இந்த ப்ரொமோஷன்ஸ் நம்ம போட்டுட்டு நம்ம கேட்ட மாதிரி தமிழ் வந்துருச்சு. அப்ப தமிழ்ல வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சீரம் பத்திலாம் வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பேச முடியும். ஏன்னா ஒரு ஒரு பொருள் வச்சு இன்னர் கார்மெண்டா இருந்தாலும் சரி, காஸ்மெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பியாமினியா எதுல வேணா நம்ம வந்து 50,000 பிபி வந்து ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றத வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கத்துனோம். ஏன்னா பெண்கள் வந்து எளிமையா நம்ம போயிட்டு பேச முடியும். நிறைய பெண்கள் போயிட்டு பெண்கள் கிட்ட போலாம், பார்லர்கள்ல போலாம், நிறைய இதுக்கு போலாம். அதாவது நம்ம வந்து சாரி சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், என்னோட இது மட்டும் மாத்திக்கிறேன். நெட் இதுவாயிருக்கு. என்னம்மா முடிஞ்சிட்டு பரவாயில்ல, போற வரைக்கும் போட்டோம். அதாவது இன்னொன்னு ஒரு இது இருக்கு. அதாவது இதெல்லாம் ஒரு வாய்ப்புகள். அப்புறம் நிறைய மகளிர் குழுக்கள் இருக்கு, அப்புறமா வந்து சுய உதவி குழுக்கள் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து எப்படின்னு கடன் வாங்கிடுறாங்களே தவிர இவங்களுக்கு வந்து எப்படி கட்டுறதுக்குன்ட்டு ஒரு வழிமுறைகள் இல்லாமலாம் நிறைய பேர். ஆனா பெண்கள் வந்து கரெக்டா கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு வந்து பெண்களை நோக்கி நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எப்படி திருப்பி தர்றதுன்னு போது அப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் ஒரு பொருளை வித்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கு. ஹலோ, நிபுல்தான் ஸ்பீக்கிங். வெண்மை மேடத்துக்கு வந்து மைக்கு இதாயிடுச்சு. பேசிட்டு இருக்கிறதுக்கு அந்த மைக் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அதை சாரி எடுத்து சார், வந்துச்சுங்க சார், வந்துச்சா? பாத்தீங்களா, மைக் விழுந்த உடனே அவங்க கீழே குனிஞ்சு எடுத்துட்டாங்க. சரி பேசுங்கம்மா. என்னம்மா அது வெண்மதியம்மா, டவர் குறைவா இருக்கோ?
உங்களுக்கு டவர் கம்மியா இருக்கா? விட்டு விட்டு வருதுமா மேடம்? உங்க டவர் குறைவா இருக்கு, விட்டு விட்டு வருது. டவர் காட்டுற இடத்துல இருந்து பேசுங்க. வெண்மை மேடம், நம்ம ஆடியோபிள்? ஓகே சார். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சது வந்து உடான். உடான் வந்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து எங்கே சென்றாய் அம்மா? வெண்மதி அம்மா, மேடத்துக்கு வந்து டவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க சொல்ல வந்த உடான வேற யாராச்சும் சொல்லிட்டு இருங்க. அப்ப அந்த அம்மா மேடம் வந்து சேர்ந்துட்டு போறோம். மகாலட்சுமி உள்ள இருக்கிறீங்களா? சரியா சார், சொல்லுங்க சார். அதான் வெண்மதி மேடம் மைக் வந்து ப்ராப்ளமா இருக்கிறதுனால அவங்க வர வரைக்கும் அவங்க சொல்ல வந்த கருத்து உடான். ஆமாங்க சார், கேட்டுதான் இருந்தேன், கேட்டுதான் இருந்தேன் சார். சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது மேடம். சார் கேட்கலையா? சார் தான் கேட்கல இப்ப. மகா பேசுறீங்களா? என்ன மகா? ஏன் சார், நான் கண்டினியூ பண்றேன் சார். அக்கா வர வரைக்கும் கண்டினியூ பண்றேன் நிச்சயமாக. அதான் அவங்க மைக் ப்ராப்ளம். நான் மைக் இப்பதான் சரி பண்ணிட்டு இருக்கிறேன். 1 2 3 மைக் டெஸ்டிங் அப்படின்னு சரி பண்ணிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டேன். நிச்சயமாக. வணக்கம் அனைவருக்கும், இனிய மாலை வணக்கம். எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமா ப்ரமோஷன்ன்றது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ஈஸியாவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரியும் இப்ப உடான் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சிறகுகளால நம்மளே வந்து மேல மேல பறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பினான்சியல் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் பிளஸ் நம்மளுடைய டீம் வளர்ச்சி, நம்மளுடைய பிசினஸ் வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே உடான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு களமா அமையும்ன்றதுல 100%. எப்போ வந்து முதல்ல பிங்குயின் கிளப்ல வந்து எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அப்பவே இந்த குவாலிட்டி, இந்த எந்த அளவுக்கு இது குவாலிட்டியான ஒரு ட்ரைனிங்ன்றதை உணர்ந்து அது அக்கா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 119 பேர் நாங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்ப அதே மாதிரி இன்னும் அடுத்த வெர்ஷன், இன்னும் குவாலிட்டியா, இன்னும் இந்த ட்ரைனிங் மாடல் வந்து டெஃபினட்டா ரொம்ப பெஸ்டா இருக்க போது. செகண்ட் பியூசி முடிஞ்சு இப்ப தேர்ட் உடான்ற பேர்ல வந்திருக்கு. நிச்சயமா இதுவும் நமக்கு எப்படி வந்து பலன் தர போகுது அப்படின்னா, நம்மளுடைய வியாபாரத்துல நிறைய பேருக்கு வந்து டைரக்ட் செல்லிங்ல வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கு. இன்னும் அந்த ஃபீல்டு ஒர்க், இன்னும் அந்த சேல்ஸ், இன்னும் அந்த மார்க்கெட்டிங், இன்னும் அந்த டீம் ஒர்க் வந்து இன்னும் எப்படி பெஸ்டா பண்றது, இன்னும் எப்படி நம்ம இலகுவா பண்றது, எதுல வந்து நிறைய லாபம் இருக்கு, எந்த பொருட்களை எடுத்தால் லாபம் இருக்கு, எந்த பொருட்கள் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு, என்னென்ன என்ன சொல்றது நேச்சுரல் இன்கிரீடியன்ட் என்னென்ன ப்ராடக்ட்ல இருக்கு, இது மாதிரி பல விஷயங்களை வந்து கம்பெனி வந்து ஒரு ட்ரைனிங் மாடல்ல கொடுக்க போறாங்க. இதுல என்ன ஒரே ஒரு நமக்கு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா, 100 பேர்கள் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்பொழுது நமக்கு வந்து தமிழ்ல ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் ட்ரைனிங்ல வந்து சிலர் வந்து இங்கிலீஷ் ட்ரைனிங் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ வந்து ஹிந்தி ட்ரைனிங்ல இப்ப நம்ம கவிதா முடிச்சுட்டாங்க. எல்லாருக்குமே அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தமிழ் ட்ரைனிங் இருந்ததுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பெஸ்டா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தினால இப்ப 100 பேருக்காக ஆல்மோஸ்ட் 49, இன்னைக்கு தேதிக்கு 49 ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 51 ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமா நமக்கு அது மட்டும் இல்லாம கேட்டிருக்காங்க டீடைல்ஸ் எல்லாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க குரூப்ல, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அனுப்பணும் அப்படின்ட்டு எல்லாருமே அனுப்பிட்டு இருக்கிறோம். பட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது, நம்ம மட்டும் இதுல இணையாம, நான் இது வரைக்குமே ஒரு 8 9 ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தேன் என் டீம்ல. அட்லீஸ்ட் ஒரு 15 ரிஜிஸ்ட்ரேஷனால கொடுக்கணும் இந்த மந்த்துக்குள்ள. இந்த மாசம் முடிவுல நம்ம ஒரு 100 பேர் நம்ம எல்லாருமே இணைஞ்சோம்னா
தமிழ்ல ட்ரைனிங் அது கிடைக்கும். என்ன பெனிஃபிட்? எப்படி நம்ம வந்து தமிழ்ல இது தெரிஞ்சுக்க நம்ம மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் செட்ல பண்ணும்போது எப்படி அது புரிஞ்சுதோ, இப்போ இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் வந்து கீசோல்ல வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க, எவ்வளவு பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி அவ்வளவு குவாலிட்டி ட்ரைனிங் கம்பெனி வந்து இலவசமா கொடுக்குறாங்க. இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு டைரக்ட் செல்லிங்ல வந்திருக்கிறோம், எஸ்பெஷலி ஒரு காஸ்மெட்டிக் செக்மெண்ட் எடுத்திருக்கிறோம். பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை மட்டுமே வைத்து எப்படி வந்து நம்ம பொருளாதாரத்துல முன்னுக்கு வரலாம் பார்த்தோம் இல்லையா? டாக்டர் கிரண்பேடியோட எவ்வளவு பெரிய செலிப்ரேஷன்ஸ் போன வருஷம் கீசோல்ல பண்ணி இருந்தாங்க ஆனிவர்சரி அப்போ. இது வந்து ரொம்ப குறைவு. இந்த வருஷம் மறுபடியும் அதிகமாகும்ன்றதுல நோ டவுட் இல்லையா? ஏன்னா நிறைய இப்ப கேரளால ஹிந்தி அந்த ஹிந்தி அந்த பயிற்சியில கலந்துகிட்ட நம்ம டீம்ல ஒருத்தர் சொன்னாங்க 300 பேருக்கு மேல இருக்கிறாங்களாம் ஹிந்தியில. இப்ப பாருங்க எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டு இருக்கு. இது மறுபடியும் பேட்ச் நிறைய போகத்தான் போகுது. அடுத்தது இப்ப நமக்கு தமிழ்ல சோ நம்ம பண்ண வேண்டியது, எல்லாரும் நம்ம குழுல இருந்து அதிக பேரை உருவாக்கணும். என்ன நம்ம சொல்லணும்னா 3 விஷயம் சொல்லணும். ஒண்ணு, எதுக்காக இந்த ட்ரைனிங் மாடல் இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு லெவல் 1 லெவல் 2 எப்படி எதுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த பயிற்சியை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, அதை சொல்லி புரிய வைக்கணும். அடுத்தது, பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு நம்ம மேம்படலாம், அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னிஷன் ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இது எல்லாமே சொல்லி நம்ம டீம்ல இருக்கிறவங்கள உற்சாகப்படுத்தி அதை நம்ம வந்து நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொண்டு வரும்பொழுது நம்மளுடைய தமிழ்நாடு லெவல்ல இந்த பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல போகும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு நிச்சயமா இருக்கு, எல்லா லீடர்ஸ்க்குமே எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. என்ன? டிசிஜி ஐயா வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவு. அதுக்கு முன்னோடியா பிரியங்கா மேடம் முதல்ல வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து இந்த களம் வந்து நிச்சயமா அவங்க ஒரு 300-400 பேர் இருந்தாலே நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். கொச்சின் வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ரொம்ப தூரம் கிடையாது. சோ நம்மளும் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மூலியமா நிறைய பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் இதுல இணையும் பொழுது இந்த கனவு நிச்சயமா நடக்கும். அதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் கிடையாது, இது நம்மளுடைய வியாபாரத்துடைய வளர்ச்சியின் அடுத்த கட்டம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம், எஃப்எம்சிஜி மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், நியூட்ரிஷார்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம அது செஞ்சு தெரிஞ்சுக்கிறோம், கீசோல் தெரிஞ்சுக்கிறோம், இதை மட்டும் ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு ஓவரால் ஒரு பிசினஸ் பண்றதுன்னு அது ஒரு ஸ்டைலாக இருந்தாலும், எக்ஸ்க்ளூசிவா ஒரு எப்படி ஒரு டாக்டர்ல ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறாங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கீசோல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகணும், ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம விரும்பினாக்கா நிச்சயமா இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த ஒரு ட்ரைனிங் மாடல், இந்த ஒரு கிளப் வச்சுக்கலாம், ஒரு செஷன், இந்த ஒரு பயிற்சி வந்து நமக்கு நிச்சயமா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும் அப்படின்றதுல நான் அதுல ஒரு பெனிஃபிட்டாளர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பயனாளி. அதுல 2-3 வாட்டி நான் அதுல பயனாளின்றதுனால அந்த ஒரு விஷயத்த நான் வந்து நிறைய பேர் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப எல்லாருமே கொண்டு போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வரணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்டோட கீசோல் ப்ராடக்ட்ஸ் 3 செக்மெண்ட் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு லாஞ்சரிஸ், ஒன்னு வந்து ஹைஜீன் ப்ராடக்ட், ஒன்னு வந்து காஸ்மெட்டிக்ஸ். நிறைய ட்ரைனிங். அக்கா ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எமரால்டு சார், தேங்க்யூ வெரி மச். பரவாயில்லம்மா, ஓகே ரொம்ப நன்றிமா. நன்றி மகாலட்சுமி, நன்றி. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இது நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனாலதான் முழுமையா நீங்க முடிச்சிருக்கலாம். சரி, மகாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவங்களும் அதுதான் சொல்றாங்க, கீசோல்ல வந்து ஆரம்பத்துல வந்து மொத்தம் 3 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காங்க அவங்க, இப்ப 4வதா இது. நாங்க வந்து இது 3வதா கிளாஸ் இது அட்டன் பண்றோம். இப்ப வரப்போறது வந்து இவங்களுக்கு 3வது வகுப்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, நிறைய வந்து கீசோல் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து வருது, அது நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுட்டு அதை கொண்டு போகணும். ஏன்னா நம்மளது வந்து எக்ஸ்க்ளூசிவான யூனிக்கான ப்ராடக்ட், எல்லா விதத்திலுமே யூனிக்கான ப்ராடக்ட், எது எடுத்தாலும் யூனிக்கான ப்ராடக்ட், எக்ஸலண்டான ப்ராடக்ட். யூஸ் பண்றவங்க எல்லாமே சொல்றதுன்னா இந்த ரேட்டுக்கு இது எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. நம்ம சன்ஸ்கிரீனா இருக்கட்டும், எது எடுத்தாலும் இந்த ரேட்டுக்கு வந்து எப்படி SPF 50 இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அது அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு. ப்ராடக்ட் விற்கும் போது அது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நேகா மேம் சொல்லுவாங்க, அப்படி போயிட்டு அப்படி வித்துட்டு வரும்போது கிடைக்கிற காசுல வரும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிங்க மத்த பொருள் எல்லாம் அந்த பொண்ணு வாங்கிட்டு வரலாம். அது கிடைக்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் லாபத்துல ஒரு 5 பொருள் வித்தானே ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அதுல வந்து
பச்சை காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னுவாங்க. பச்சைக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. இப்ப ஒரு 4 பிரா விற்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 5 பிரா வித்தா ஒரு 500 ரூபாய் அப்படி கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து என்னதான் இது வந்து அந்த சேல்ஸ்ல இறங்குற லீடர்ஸ்க்கு தெரியும். இப்போ இவங்க சசி கூட வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பிக்கு தான் பெரும்பான்மையா கொடுக்கறதா வந்து கேள்விப்பட்டேன். ஏன்னா சுகுமார் சார் வந்து அப்படிதான் அவர் கொடுப்பாரு. அப்ப அது பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி வந்து கொடுக்கறத வந்து கேள்விப்படும்போது அப்ப அது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் போது வின்னர் லீடரா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும், ராயல்ட்டி கிடைச்சாலும் இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் மூலமா நமக்கு ஒரு பணம் கிடைக்கும் போது அதுக்கு ஒரு சந்தோஷமே தனியா இருக்கும். அப்ப அதனால அதை நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து மணவூருக்கு போயிருந்தேன். அணக்கோணத்துல மணவூருக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு தொழில் கல்வி இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு கவர்மெண்டோட தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு அங்க இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்க பிரின்சிபால் மேடம் நிறைய லெக்சரர்ஸ் கூட ஒரு 10 பேர்கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப கலந்துகிட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவா இருந்தது. நம்மளுடைய சானிட்டரி பேடை பத்தி எல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளவு ஆசையா அவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு ஒரு விஷயம் பிரின்சிபால் மேடம் வந்து அவ்வளவு ஒரு இதுவா கேக்குறாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கா, இது தெரியாம நம்ம இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே ஒரு மேம் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு 30 கேர்ள்ஸ் கிட்ட இருந்தாங்க. அவங்க வந்து எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டு அந்த 30 பேருக்குமே எங்க கையால வந்து கொடுக்க வச்சாங்க. நம்மளுடைய ரெகுலர் பேடை வாங்கிட்டு அத்தனை பேருக்கும் வந்து அவங்க வந்து கொடுக்க வச்சாங்க. அது ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது. இமீடியட்டா அவங்களுக்கு வந்து இதுவாகுது பாருங்க, ரீச் ஆகுது. அவங்களுக்கு இமீடியட்டா அவங்களுக்கு வந்து ரீச் ஆகுது. அப்போ அப்ப என்ன ஆகும், இனிமேல் அதை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா அது வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப சமீபத்துல கிடைச்சிச்சு சார். சுகுமார் சார் கொஞ்சம் மியூட் போடுங்க சார். அதாவது இப்ப சமீபத்துல ஒரு பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. மந்த்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 அவங்க வீட்டுல ப்ராடக்ட் வந்து என்கிட்ட வாங்கிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து 2வது பொண்ணு வந்து மெச்சூர்ட் ஆனாங்க. பிள்ளை வந்து இப்போ வந்து மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. மெச்சூர்ட் ஆகும்போது போன ஃப்ரைடே தான். அப்போ நம்மளுடைய ஆக்சுவலா அவசரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டே ஃப்ரீ வந்து வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கு காலியான உடனே. அப்போ காலியான உடனே சேஃப் அண்ட் லாங் ஃபர்ஸ்ட் வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னு என்ன காண்டாக்ட் பண்ணிருக்காங்க. நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள நான் இப்ப வந்து அங்க இருந்து அரக்கோணத்துல இருந்து நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள உடனே அவசரத்துக்கு ஸ்டே ஃப்ரீ வாங்கி. அப்ப அந்த பிள்ளை சொல்லியிருக்கா, ஐயோ அம்மா எனக்கு தயவு செய்து இந்த ஸ்டே ஃப்ரீ வேண்டாம்மா, எனக்கு ஆண்டி கொடுத்ததே நீங்க தயவு செய்து கொண்டு வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு. அப்பதான் அந்த பிள்ளை வந்து மெச்சூர்டான அந்த கேர்ள் சொல்றாங்க. ஒரு 3 ஒரே நாள்ல அதை பயன்படுத்தின உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு டிஃபரன்சஸ் தெரியும். நம்ம சேஃப் அண்ட் லாங்குக்கும் நம்ம அந்த வெளிய மார்க்கெட்ல விற்கிற நாப்கினுக்கும் இம்மீடியட்டா வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போனா அவங்க உடனே ஒரு 10 பேடாவது கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 10 கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா நம்ம இன்டிமேட் வாஷ் எல்லாம் வாங்கினாங்க. அப்போ நம்ம போய் இதை வந்து பேசி கொடுக்கணும். கொடுத்தா வந்து அதாவது ஒரு குழந்தையை காப்பாத்துற மாதிரி. ஒரு சின்ன குழந்தை இப்பதான் வந்து வந்த ஒரு மெச்சூரான ஒரு சின்ன குழந்தை. அந்த ஆக்சுவலா அது 12 வயசு தான் இருக்கு அந்த பிள்ளைக்கு. நிறைய சிக்கன் சாப்பிடுவாளாமா. நான் தான் சொல்லிட்டு வந்தேன், தயவு செய்து வேண்டாம் மாத்துங்க. போற இடத்துல எல்லாம் அதான் சொல்றேன், நிறைய கிளேஸ் இது மாதிரிலாம் கொடுக்காதீங்க அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து அவ்வளவு சின்ன வயசுல அந்த பிள்ளை மெச்சூர்ட் ஆயிட்டு என்ன அதுக்கு தெரியவே இல்லை. என்னன்னு கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு. அப்ப ஆனா அந்த குழந்தை ஃபீல் பண்ணிருக்கா, எனக்கு வந்து இது அந்த வெளி மார்க்கெட்ல இருக்கிறது எனக்கு வேண்டாமா, எனக்கு வந்து நீங்க வந்து ஆண்டி கிட்ட சொல்லி இதையே சேஃப் பண்ணலாங்க கொண்டு வந்து வச்சிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த விஷயம்தான். அப்போ வந்து எவ்வளவு நம்ம எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். அப்ப அந்த கிராமங்கள்ல போயிட்டு அப்ப அந்த மேடம் வந்து இம்மீடியட்டா முடிவு எடுத்தாங்க பாருங்க. 30 பேருக்கு கொடுக்கணும்னு இம்மீடியட்டா முடிவு எடுத்தாங்க. அப்ப 100% காட்டன் நம்மளுடையது. எந்த விதமான டயாக்சின் அப்படின்ற நச்சு கிடையாது, பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் கிடையாது. அந்த வந்து நிறைய பேர் பேசியிருப்போம், ஆனா நம்ம கொண்டு போனோம். நிறைய நமக்கு தெரியும், ஆனா எத்தனை பேர் அடுத்தவங்க கிட்ட போய் பேசுறது. ஏன்னா ஒரு வீட்லயுமே குழந்தைங்க இருக்கு. மீச சுகுமார் சார் எல்லாம் சொன்னீங்கன்னா டெய்லி வந்து 100 பேட் கூட வித்துட்டு வந்துருவாரு. அந்த நீங்க ஒரு டார்கெட் மட்டும் அவருக்கு வைங்களேன், சார் 100 பேட் ஒரு நாளைக்கு விற்கணும், 50 இன்டிமேட் வாஷ் வைக்கணும், கண்டிப்பா செஞ்சுட்டு வருவார். அதெல்லாம் வந்து அவர் வந்து கூச்சப்படவே மாட்டார், யோசிக்கவே மாட்டார். நான் வந்து இந்த பொருளை நல்ல பொருள் நான் அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதான் அவர் முடிவு பண்ணி இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கு. நிறைய கத்துக்கணும் உண்மையிலே. ஹேட்ஸ் ஆஃப் யூ சுகுமார் சார். இன்னைக்கு அவர் பையன் நான் வந்து சுரேந்திர வந்து கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அதுதான் சொன்னாரு. எமரால் சார் கூட ஷேர் பண்ணாங்க. சசி வந்து கரூர் சசி வந்து என்ன சொன்னாங்களா, ஒண்டர் வேர்ல்டு பாபு சார் கிட்ட வந்து நான் சுகுமார் சார்கிட்ட இருந்து கத்துக்கிறேன், எப்படி நீங்க 50,000 ரூபாய் பண்ணீங்கன்னு கேட்டாராம். நான் வந்து சுகுமார் சார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், அவர் எம்ஆர்பிக்கு தான் கொடுப்பாரு. அப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லணும், என்னன்னு கேட்டீங்கன்னா
சுகுமார் சாரும் ரவியும் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ப்ராடக்ட் வந்து சேல் பண்றதுக்காக. ஸ்டார்டிங்ல இப்ப நாளா இது நடந்த கதை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். அப்பதான் நம்மளுடைய அப்ப வந்து நம்மளுடைய கீசோல்ல வந்து இது வரல, இன்னர் கார்மெண்ட்ஸ் வரல. தனியா கம்பெனி வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சு 60 ருபீஸ்க்கு 80 ருபீஸ்க்குலாம் பிரா கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்க தெரியல. அது ஒரு ஃபெதர் மாதிரி போட்டிருக்கும் அந்த பாக்ஸ்ல. அதுலயும் ஃபெதர் மாதிரி தான் இருக்கும், ஒரு ஃபெதர் இருக்கும், பிங்க் கலர்ல ஒரு ஃபெதர் இருக்கும். அது வந்து அதை வந்து என்ன பண்ணிருக்காரு இவர் கொண்டு போயிட்டு அப்புறம் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணிருக்காரு. திரும்ப அவங்க வந்து போலீஸுங்களா, லேடிஸ் போலீஸா சேல் பண்ணிட்டு எத்தனை 4000க்கு 5000க்கு வாங்கியிருக்காங்க. வந்து குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை குறைக்கிறோமா அதை குறைக்கிறோமான்னு கடைசி வரைக்கும் குறைக்கவே இல்லையா, முழு அமௌண்ட்டையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃபுல் அமௌண்ட். அம்மா இதுதாம்மா கரெக்ட், இதுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துரு. அப்போ அதுல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். அது கூட பாத்தீங்கன்னா நம்ம தள்ளுபடினா கூட 10% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட அந்த 10% நம்ம ப்ராடக்டா நம்ம அவங்களுக்கு வந்து அதை கொடுத்தா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓ பரவாயில்ல இந்த பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து செல்லிங் ஸ்கில்ஸ். இந்த செல்லிங் ஸ்கில்ஸ் தான் ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம போய் கொண்டு போய் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் அச்சமா தான் இருக்கும். நான் போயிட்டு கொடுக்கறதா, நான் போயிட்டு சேல் பண்றதா, நான் போயிட்டு இது பண்றதா அப்படின்னு. இல்ல, நல்ல பொருளை கொண்டு போய் கொடுக்குறோம், அந்த உயிர்களை காப்பாத்துறோம், அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறோம், அந்த மாதிரி எண்ணுங்களேன். அப்ப தயக்கமே வரவே வராது. அந்த இடத்துல வந்து நான் ஒரு பிள்ளைய மீட் பண்ணேன், லாவண்யான்னு ஒரு பிள்ளை. நம்ம பொன்புனா சார் டீம்ல வந்து பாஷா சார் கீழே வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாசம் டாக்டருக்கு மட்டும் அவ்வளவு காசை கொடுப்பாங்களாமா. அந்த பொண்ணுக்கு வந்து யூட்ரஸ வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல இருக்கும்போது தொடர்ந்து நம்பிக்கையோட நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்து இன்னைக்கு அவங்க குடும்பமே நல்லா இருக்கு, அந்த பிள்ளையும் நல்லா இருக்காங்களா, அவங்க பையன், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க அப்பா 4 பேருமே வந்து இன்னைக்கு வந்து மாசம் 10,000 எவ்வளோ 15,000 கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்களாம். நம்ம பொருளை பயன்படுத்துறது மூலமா ஐயோ எங்க வேணாலும் நான் சொல்லுவேன் மேடம் அப்படின்னு அவ்வளவு ஒரு பெருமையா நம்ம ப்ராடக்ட பத்தி பெருமையா செய்ய. இந்த மாதிரி எத்தனையோ பேருடைய ஸ்டோரிஸ் இருக்கு, டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. நம்ம ப்ராடக்ட கொடுத்து அது அப்படிப்பட்ட பொருளை நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு ரீச் பண்றதுக்கு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. நம்ம வந்து அந்த குடும்பத்தை வந்து நம்ம காப்பாத்துறோம். அந்த குடும்பத்தை நம்ம வந்து அந்த மிகப்பெரிய ஒரு மோசமான ஆரோக்கியமின்மையில இருக்கிறவங்கள மீட்டுதான் நம்ம கொடுக்குறோம். அப்ப நம்ம பெருமையா அதை வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு இது இருக்கும். இதெல்லாம் வந்து களையப்பட்டுகின்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல தான். இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல வந்து கத்துக்கும் போது தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நம்ம வந்து நம்ம மென்டார் கோபாஜி அவர்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணாங்க. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இமீடியட்டா அந்த ஏர்போர்ட்ல மிகப்பெரிய ஒரு என்ஜினியர் அவரு. அத வந்து ஏர்போர்ட்ஸ்ல இருந்தவர் அதை விட்டுட்டு இமீடியட்டா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல பெங்களூர்ல வந்து இமீடியட்டா வந்து அந்த பேண்ட் ஷர்ட்டை பத்தி போய் கொடுத்துருக்காரு, சேல்ஸ் பண்ணிருக்கிறாரு, ஆர்சிஎம் ப்ராடக்ட பிளான் போட்டிருக்கிறாரு. அப்ப அவரே பண்ணி இருக்கும் போது நம்மளாம் ஏமாத்திரம் அப்படின்ற எண்ணம் எங்க வரோம்னு கேட்டீங்கன்னா அந்த மீட்டிங்ஸ்ல அட்டன் பண்ணும்போது தான் வரும். ஓ இது நல்ல பொருள், இதை நான் ஏன் கொண்டு போய் கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா அட்டன் மீட்டிங்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா வருகின்ற 17ஆம் தேதி நம்மளுடைய எமரால் சார் வந்து ஒண்டர் வேர்ல்டு குக்கிக்கு 7G ஒண்டர் வேர்ல்டு குக்கி வராங்க. அதுக்கப்புறமா வந்து நேகா மேம் வந்து 21ஆம் தேதி வந்து திருவள்ளூருக்கு வர்றாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம 6 நாள் வந்து நட்சத்திர விழாவா செலிப்ரேட் பண்றதா இருந்தது. ஒரு நாள் ஒரு ட்ரைனர்ஸ் வச்சு பண்ணலான்ட்டு. எல்லாருக்குமே வந்து இந்த மாசம் கொஞ்சம் நிறைய அவங்கவுங்க வந்து ஏற்கனவே வந்து என்கேஜ் ஆனதுனால அடுத்த மாசம் வந்து மிகப்பெரிய லெவல்ல நடக்க போகுது. ஆனா நேகா மேமுடைய ப்ரோக்ராம் மட்டும் 21 வந்து திருவள்ளூர்ல மதியானம் 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 22 வந்து 7G ஒண்டர் வேர்ல்ட்ல வந்து காலையில 10:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ட்ரைனிங் வித் டெமான்ஸ்ட்ரேஷனோட டெமோவோட அவங்க வந்து பண்ண போறாங்க. எவ்வளவு தூரம் வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணுங்க, நிறைய விஷயம். ஏன்னா கண்ணெதிர வந்து ப்ராடக்ட் வந்து அப்படியே அங்க ஒண்டர் வேர்ல்ட்ல இருக்குது. அவங்க ஈசோலுடைய எல்லா விதமான இது இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஒண்டர் வேர்ல்டு குயிக்ல இருக்குது. எல்லா பொருளும் இருக்கும்போது அவங்க அதை எடுத்து ஒவ்வொன்னா சொல்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. கண்ணெதிர இருக்கு. அதனால வந்து கூடுமானவரை வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்துறது. அவர் சொல்றாரு பாருங்க, வெறித்தனம் வேணுமா, ஆர்சிஎம்ல வந்து ஒரு வெறித்தனம் வேணும். நான் ஜெயிச்சு காட்டுவேன், நான் ஜெயிக்கத்தான் வந்திருக்கேன், எனக்கு வயசு என்பது ஒரு இது கிடையாது, ரிட்டையர்மெண்ட் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ரவி ஒரு விஷயம் சொன்னாரு, 90 வயசுல எல்லாம் வந்து
இது டைமண்ட் ஆயிருக்காங்களாம். வேற ஒரு பெரிய இன்டர்நேஷனல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆம்பேல வந்து 90 வயசுலயும் டைமண்ட் ஆயிருக்காங்க. 90 வயசுல வந்து லைஃப வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது எப்படி? அப்போ அந்த சப்ளிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட் அதே மாதிரி நம்ம நியூட்ரிசார்ஜ் அப்போ அந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு டைமண்ட் அடிச்சு இன்னைக்கு வந்து வாழ்க்கையை வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளாலே முடியும் மேடம். நம்ம கரெக்டான விதத்துல இந்த நம்மளுடைய புரோட்டீன் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தா நிச்சயமா நம்மளும் அந்த மாதிரி இருப்போம். நம்ம வந்து நம்மளும் வந்து ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா நம்மளோட சம்பாதிச்ச பணத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்றது எனக்கு சார். அது மாதிரிதான் மீசா சுகுமார் சாரும் ஒரு வெறித்தனமா எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நான் வந்து ரிட்டையர்ட் ஆகி என்னோட ரிட்டையர்ட் லைஃப் நான் என்ஜாய் பண்ண போறதுல எனக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல இடத்துல இப்ப பையனும் ஒரு நல்ல இடத்துல இருக்கான். வந்து வேலையில இருக்கான். அது போன் வந்துருச்சு. பொண்ணு பாத்துட்டாருன்னா அது அதுவும் வந்து அந்த கடமையும் அவருக்கு வந்து இது. ஆனாலும் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் பிறந்த இந்த வாழ்க்கையை இந்த 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 வாழ்க்கையை வந்து நான் ஒரு பயனுள்ளதா மாத்திக்கணும் அப்படின்றதா அவர் முடிவு எடுத்துதான் அவர் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பண்ணி இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா அவரும் அப்படிதான் கண்டக்டர் லைஃப் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. பையனை கல்யாணம் பண்ணி இப்ப பேர பிள்ளைங்களாம் எடுத்தாச்சு. எல்லாருக்குமே வந்து வீடு வாசல் தேடியாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனாலும் என்ன பண்றாரு? தொடர்ந்து 2 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங், 8 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங், 1:30 வர்றாரு, 6 மணிக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து ஒருத்தரும் வந்து பயனுள்ளதா தன்னை மாத்திக்கிறாங்க. தான் வந்து பிறந்த இந்த மண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் நிறைய லீடர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம டைமண்ட் அவர்கள், நம்ம கோபாஜி, நம்ம சஃபயர் சார், நிறைய சுஜித் சார், இவங்க எல்லாருமே வந்து செட்டில்டு லைஃப்ல. ஆனாலும் என்ன செய்யறாங்க? இன்னும் என்னால வந்து இன்னும் எத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுக்க முடியும், எத்தனை பேருக்கு வந்து என்னோட வாழ்க்கையை நான் பயனுள்ளதாக மாத்திக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து இன்னைக்கு வந்து இறங்கி அந்த மாதிரிதான் நம்ம வந்து சோர்ந்து போயிடுறோம். சில விஷயங்கள் வந்து வெளியில போகும்போது ஏதாவது சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா உடனடியே சோர்ந்து போயிடுறோம். எல்லாத்தையும் கடந்ததுதான் வாழ்க்கை. ஆர்சியுமே பாத்தீங்கன்னா நிறைய வரும். நம்ம சொன்ன உடனே நிறைய பேர் கேட்டுக்க மாட்டாங்க, உடனடியே வாங்க மாட்டாங்க ப்ராடக்ட். நிறைய நம்ம போகணும், இறங்கி போய் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த காலத்துல நம்ம ஸ்டால் போட்டு நின்று இருக்கோம், எந்த காலத்துல நம்ம போயிட்டு வந்து பார்க்ல வந்து நின்று நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம். ஆனாலும் வந்து அந்த மனசுல வந்து ஒரு பெருமிதம். என் மூலமாக இங்க வர்ற நடைபயிற்சி எத்தனையோ பேர் வந்து சார் கொஞ்சம் மியூட்ல போடுங்க. யாரு? எமரான் சார் கொஞ்சம் மியூட்ல போடுங்க சார். அதாவது பார்க்ல வந்து நிறைய பேருக்கு ஆரோக்கியம் பத்தி ஒண்ணுமே தெரியல, எந்த எந்த அவேர்னஸுமே இல்லாம இருக்காங்க. சார் கொஞ்சம் மியூட்ல போடுங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆரோக்கியத்தை பத்தி எந்த விதமான ஒரு விழிப்புணர்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முகத்தில் அறைகின்ற உண்மைகள் தான். ஹார்லிக்ஸ்ல, பூஸ்ட்ல, எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்பூன் அந்த பூஸ்டுக்கு 4 ஸ்பூன் சக்கரை இருக்குதாமா. 4 ஸ்பூன் சக்கரை இருக்கு. அப்போ என்ன கூடிய விரைவில் குழந்தைங்க கூட வந்து டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுகர், எல்லாத்துலயும் சுகர். அவ்வளோ மோசமான ஒரு விஷயங்களை எதை எடுத்து சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் குழந்தைங்களை குறி வச்ச எல்லா விஷயமே, எல்லா விஷயங்களும் இருக்கு. சமீபத்துல வந்து ஒரு படத்துல, அதாவது 2-3 வருஷத்துக்கு வந்து ஒரு படத்துல கூட ஒரு விஷயத்த சொல்லுவான். இன்றைய சமுதாயம் மேடம் மியூட் பண்ணிட்டேன், மூட்டால் போட்டேன், நீங்க மறுபடியும் அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஓகேங்க சார், பண்ணிட்டேன். அதாவது அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இந்திய சமுதாயம் மட்டும்தான் வந்து தன்னுடைய பேர குழந்தைங்க, தன்னுடைய பிள்ளைங்களுடைய இறப்பை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மோசமான நிகழ்வை வந்து அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த படத்துல சொல்லும்போது தூக்கமே வரல. அதை பார்த்து கொஞ்ச நாளுக்கு வந்து அதனோட இது வந்து தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஆர்சிஎம் என்கிற எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு விஷயம் நம்ம கையில கிடைக்கும். இந்த பொருளை கொண்டு போய் ஒருவர்கிட்ட கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, ஒருவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு கடமை. ஒரு முறை சொன்னால் அவங்க கண்டிப்பா வருவாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க,
கண்டிப்பா வர்றாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முறை போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒரு கடைக்கு போய் பொருளுங்களை போய் கொடுத்தேன். அப்ப வந்து அவர் சொன்னாரு, அக்கா இது வந்து நாங்க பேசி கொடுக்கணும்க்கா, பேசிதான்க்கா இதை கொடுக்கணும். மத்த பொருள் எல்லாம் வந்து வந்துடுறாங்க. அந்த பிராண்ட் ப்ராடக்ட் பேரை சொல்லி இது கொடுங்க அது கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்கக்கா. இது நான் வந்து புதுசு, இந்த மாதிரி வந்திருக்குது, இதுவும் ஒரு 10 ரூபாய் தான், 10 ரூபாய் தான் பாத்திரம் கழுவுற சோப்பு, 10 ரூபாய் தான் டீ தூள், 10 ரூபாய்க்கு தான் இது சொல்லி நான் கொடுக்கணும்க்கா. பேசி நான் சொன்னேன், ஏன் பேசி கொடுக்க கூடாது, நல்லது நினைச்சு கொடுங்களேன், நல்லது நினைச்சு ஒரு முறை கொடுங்க, கண்டிப்பா அவங்க கேட்பாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு வந்தேன். போன வாரத்துல போயிட்டு அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து நேற்றைக்கு வந்து ஒரு சொல்றாரு, அக்கா நீங்க நிஜமா சொன்னீங்கக்கா, உண்மையிலே ஒய்ஃப் வந்து பாத்திரம் கழுவி பார்த்தாங்க, துணி துவைச்சு பார்த்தாங்க, டீ தூக்கு போட்டு பார்த்தாங்க, நான் உண்மையிலே எக்ஸலண்டா இருக்குதுக்கா. இந்த 10 ரூபாயோட மல்பெரி இது வந்து சொல்றாங்க, ஓ சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப இந்த 10 ரூபால கூட வந்து பாத்தீங்கன்னா அதிசயத்தை பண்ணி வச்சிருக்கு நம்ம கம்பெனி, அதிசயத்தை தான் பண்ணி வச்சிருக்கு. அவ்வளவு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட வந்து அவ்வளவு அழகா 1 ரூபி ஷாம்புல குவாலிட்டி. இதெல்லாம் நினைச்சு நம்ம பெருமை சொல்லணும். இதெல்லாம் என்ன என்ன சேலஞ்சஸ் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை விஷயம், நம்மளுடைய குறிக்கோள் வந்து நான் வந்து இந்த மாசம் வந்து இந்த வருஷத்துல வந்து என்னுடைய நோக்கம் வந்து டெக்னிக்கலா எமரால்டா என்ன, என்னுடைய நோக்கம் வந்து எது, ஸ்டார் பரலா எது என்னுடைய நோக்கம், அதை நோக்கி நம்ம போகணும், அதை நோக்கி நம்ம போடும். தூரம் வந்து ஒரு இதுவே கிடையாது. என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கூட வந்து உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன், எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன். என்னுடைய நோக்கம் கேட்டாங்களா கொண்டு போய் கொடுப்பேன். இன்னைக்கு கூட வந்து ஒருத்தருக்கு அந்த ப்ராடக்ட் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நேத்துதான்க்கா ஆர்டர் கொடுத்தேன், இன்னைக்கு எப்படியோ கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துட்டீங்க, அதுதான் நீங்க அப்படின்னாரு. அதுதான் நீங்க, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றதுல பெருமையா இருக்கு. நான் அந்த சர்வீஸ் அதை கொண்டு போய் நான் அந்த ப்ராடக்ட் வந்து யோசிக்கவே இல்லை, காலையில நிறைய வேலை இருந்தாலும் அதை கொண்டு போய் நான் போய் சேர்த்தேன். அப்ப அவங்க சொல்லும் போது அது ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம கரெக்டா வந்து ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட கொண்டு போய் ஒரு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த பர்சனல் பிவி நம்ம வந்து பண்றோம் பாத்தீங்களா, அதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது. அது செய்யறவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கும் காலையில எந்திரிச்சு நிறைய பேரை போய் பாக்குறாங்க, நிறைய லீடர்ஸ் 50,000 பிவி பண்றாங்க, 25,000 பிவி பண்றாங்க, டைமண்ட் கிளப் பண்றாங்க. எல்லாருக்குமே நன்றி. அதாவது நான் ஒரு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொச்சின்ல வந்து நம்மளோட இனாகரல் ஆனிவர்சரி நடந்தது. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு கொரோனாக்கு முன்னாடி பீரியட்ல தான் நாங்க எல்லாருமே போயிருந்தோம் கொச்சினுக்கு. அனிவர்சரி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நிறைய லீடர்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டோம். நானே சுகுமார் சார் நினைக்கிறேன், சுகுமார் சார், அப்புறம் நசீர் சார், அப்புறம் அவங்க திருப்பதி, அப்புறம் இன்னொரு ஃபியூ லீடர்ஸ், ராமசாமி சார், இந்த மாதிரி ஒரு கந்தசாமி சார், எல்லாருமே வந்து ஒரு 7-8 லீடர்ஸ் வந்து நம்ம டீம்ல வந்து நாங்க போயிருந்தோம். அப்ப நாங்க வந்து அங்க வந்தா 25,000 பிவி மேல பண்றவங்களுக்கு வந்து அங்க ஒரு 2 ட்ரிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2 வருஷம் 2 நாள் நம்ம வந்து அதுல போய் கலந்துக்கலாம். வீகாலாண்டு அதெல்லாம் கொச்சினை சுத்தி, கொச்சின் ஹார்பரு அதெல்லாம் சுத்தி காட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப நாங்க போய் கொச்சின் ஹார்பர்ல வந்து ஒரு ஷிப்பு ஒண்ணு, சின்ன ஒரு சுத்தி காட்டுற ஒரு ஷிப்பு வர்றதுக்கு நாங்க எல்லாம் கடற்கரை வரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம டிசி ஜெயா, அவங்க மனைவி, டைமண்ட் சாருடைய ஒய்ஃப், எல்லா லீடர்ஸும் வந்தாங்க. அப்ப நாங்க கடற்கரை வரமா எங்களை பார்த்துட்டு டிசி ஜெயா தான் கேட்டாரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஐ எம் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு சார், சென்னை தமிழ்நாடு அப்படி சொன்னேன். ஓ குட்னு சொல்லிட்டு, அப்ப என்னென்ன பொருள் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அப்ப நம்ம கிட்ட பருப்பு எல்லாம் வரவே இல்லை. அப்ப நாங்க சொன்ன பருப்பு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார் அப்படி சொல்லி, என்னென்ன பருப்பு வேணும்னாரு. அப்ப சொன்ன உடனே என்ன பண்ண, ஒரு சின்ன பாக்கெட் நோட்டு மாதிரி வச்சிருந்தாரு. அத்தனை பெரிய எம்டி, அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு சேர்மன், ஸ்தாபகர், எந்த விதமான பந்தா இல்லாம, எந்த ஒரு பிஏ கிடையாது, யாருமே கிடையாது. இமீடியட்டா எடுத்து லேப்டாப்ல வந்து எடுத்து நோட் பண்ணிக்குவாங்க. ஆனா இவர் ஒரு சின்ன பாக்கெட் நோட்ல எடுத்து நோட் பண்ணாரு, என்னென்ன பருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே வந்து அப்படியே ஆச்சரியமா இருந்து. இன்னொன்னு அவர் கேட்டாரு, எல்லாருமே எந்த கிளப் பண்றீங்க, விச் கிளப் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் சார், அப்ப நான் ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்கிறேன், ஸ்டார் டைமண்ட் கிளப் சார் சொன்னேன். அப்ப எல்லாருமே அப்ப வந்து இந்த கிரவுண்ட், இந்த நம்மளுடைய 10,000 பிவி பண்ற கிரவுண்ட், அது வந்து சாரி 10,000 பிவி பண்ற அந்த டைமண்ட் கிளப், அந்த கிளப் வந்து சூப்பர் டைமண்ட் கிளப். அப்ப அது வரல. 5,000 25,000 ஸ்டார் டைமண்ட் கிளப் தான். அந்த கிரவுண்ட் கூட அப்ப கிடையாது. அப்ப எல்லாரும் சில பேர் டைமண்ட் கிளப் எல்லாம் சொன்னாங்க. அப்ப எல்லாருக்குமே பாராட்டினாரு, அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்றாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு, கை கொடுத்தாரு, எனக்கெல்லாம் கை கொடுத்தாரு. அப்ப பாருங்க, அவர் வந்து நீங்க என்ன பின்னில இருக்கீங்க, ஸ்டாரா, நீங்க வந்து கோல்டா, ஸ்டார் பிளாட்டினமா, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. என்ன கிளப் பண்றீங்க தான் அவர் கேட்டார். அதுதான் கேட்டேன். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்பெனி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா
கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல யாரெல்லாம் வந்து 25,000 பிவி பண்றோமோ அவங்களுக்கு வந்து 12,000 ரூபாய்க்கு வந்து கேஷ் அவார்ட் இருக்கு. 50,000 பிவி பண்ணா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். அவங்க கூட சந்தோஷமா அன்னைக்கு சொல்றாரு பாபு சார், எங்களுக்கு 30,000 ரூபாய் கேஷ் கிடைச்சிச்சு. அதுல வந்து பிரபா 15,000 எடுத்துக்கிட்டாங்களாம், பாபு சார் 15,000 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்களாம். அது இல்லாம ப்ராடக்ட் வேற, நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட், கீசோல் ப்ராடக்ட், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. அவ்வளவு சந்தோஷமா அவங்க சொல்றாங்க. அப்ப கம்பெனி பாத்தீங்கன்னா செய்யறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய வழிவகைகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நமக்கு வந்து அக்கா ப்ளீஸ் முடிஞ்சதாமா? நீங்க மூட் ஆயிட்டீங்க மேடம், நீங்க மூட் ஆயிட்டீங்கம்மா. வெண்மதி மேடம் மூட் ஆயிட்டீங்கோ. நீங்க மூட் ஆயிட்டு ஓகே பேசுனா சார். எப்படியம்மா? என்ன மியூட் போட்டு பேசுனா எப்படி? நீங்க ஓவர்ஸ் பண்ணியா? சாரிம்மா, சாரி. வெளியே உங்க கோவாஸ்ட் வெளியே போன பாத்தீங்களா? அப்ப நீங்க எனக்கு சாரி அதனால சார் தேங்க்யூ, இதுதான் நமக்கு பரவாயில்லைங்க இந்த சார். பாருங்க, வயசாயிட்டாலே இந்த தொல்லை எல்லாம் இருக்குதாம்மா. இல்ல சரி சார், பொறுத்து. நியூட்ரி சார்ஜ் சாப்பிட்டா அதான் நம்ம வயசே கிடையாது, நம்ம எப்பவுமே ஸ்வீட் 18 தான். சரி, அப்ப வயசு ஆகல. பாத்தீங்கன்னா சரி. அதான் அப்போ வந்து இதெல்லாம் இந்த ஆஃபர்லாம் எதுல கிடைக்குதுன்னா நம்ம கிளப்புங்க கன்சிஸ்டன்சியா நம்ம பண்ணும்போது நமக்கு இவ்வளவு பொருள் கிடைக்குது. ஐயோ கீசோல் ஆஃபர் கிடைக்குது, நியூட்ரி சார்ஜ்ல கிடைக்குது, எஃப்எம்சிஜில கிடைக்குது, கேஷ் அவார்டு கிடைக்குது, என்ஜாய் பண்றோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப கம்பெனி வந்து நம்ம கஸ்டமர் கேருக்காக நமக்கு வந்து 2 சாருங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு பேர் சார் பேரு ஞாபகமே வரமாட்டேது. இன்னொரு சார் வந்து நம்மளுடைய கார்த்திக் சார். அவர் நேத்து வந்து எங்களுடைய பியூசிக்கு வந்திருந்தாரு. கம்பெனி வந்து எல்லா பியூசிக்கும் அனுப்பி செக் பண்ண சொல்லியிருக்காங்களா, என்ன ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கா, என்ன வேணும், ஏன் வந்து என்ன கொரிஸ் அதெல்லாம் கேட்கிற ரொம்ப ரொம்ப வெரி நைஸ் மேன். அவர் வந்து நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பண்ண போறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனார். அப்ப கம்பெனி என்ன செய்யறாங்க, நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டைமண்டும் சொரூப் சாரும் தமிழ்நாட்டை வந்து கையில எடுத்து நல்லா கொண்டு வரணும்ட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு. இன்னொரு ஒரு விஷயத்த வந்து ரஞ்சித் சார் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, வந்து சூப்பரா சொன்னாரு. நம்ம வந்து மெயில் அனுப்புறோம் தெரியுங்களா, மெயில் அனுப்பின உடனே நமக்கு ஒரு டோக்கன் எல்லாம் வந்துடும், டோக்கன் நம்பர்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. அது வந்து சரி பண்ற வரைக்கும் நமக்கு வந்து எது போகும்னா கேட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த டிசி ஜெயாவுக்கும் சொரூப் சாருக்கும் ஒரு மாதிரி கிரீன் சிக்னல் மாதிரி பிளிங்க் 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 பண்ணிக்கிட்டே இருக்குமா. அந்த மெயில்ல வந்து அது வந்து பண்ணியாச்ச சரி பண்ற வரைக்கும் அவங்களுக்கு போயிட்டே இருக்குமா. அது வந்து அதுக்கப்புறம் என்னன்னு அவங்க கேள்வி கேட்பாங்க, ஏன் வந்து பண்ணியாச்சா அப்படின்னு கேட்பாங்களா. அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மெயில்களுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இப்ப அந்த டெக்னாலஜி படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம மெயில் அனுப்பிச்சோம், கம்பெனி வந்து என்ன கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அது வந்து நம்ம டிசிஜே வரைக்கும் போகுமா, சொரூப் சாருக்கு டிசிஜே வரைக்கும் போயிட்டு அவங்களுடைய மெயில்ல அது பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அது வந்து கொரிசை முடிச்சுட்டாங்க, முடிக்கிற வரைக்கும் அது வந்து பிளிங்க் பண்ணிட்டே இருக்கும். அவங்க இம்மீடியட்டா கேட்பாங்களா, இது வந்து இந்த கொரிஸை வந்து நீங்க வந்து சரி பண்ணீங்களான்னு. அப்போ கம்பெனி வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அக்கறை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து சில விஷயங்கள் தாமதம் ஆகலாம், ஆனா அது சரி செய்யப்படும், சீக்கிரமாவே சரி செய்யப்படும். நம்ம தான் அது வந்து இருந்து நம்மளுடைய கம்பெனியை வந்து இவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய வரப்போகுது. எல்லா விஷயம் இப்ப பாருங்க, மேங்கோ ஸ்குவாஷ் வந்துச்சு. மேங்கோ ஸ்குவாஷ் சூப்பரா இருக்கு. எத்தனை ஐட்டம்ஸ் அது வந்து சாப்பிட்டீங்களா தெரியல, அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கு. இந்த சம்மருக்கு வந்து வர விருந்தாளிகளுக்கு நான் வந்து எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து ஃபாலோ ரொம்ப நாள் முன்னாடி நிறுத்திட்டேன். மறுபடியும் இது பண்ண கோபாஜி சொன்ன பிறகு டோட்டலா நிறுத்திட்டேன். எனக்கு இன்னைக்கு 3 முறை நான் போட்டு சாப்பிட்டுட்டேன். மேங்கோ ட்ரிங்க தண்ணியில ஊத்தி குடிச்சாச்சு. அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சார் வந்து இவரு வேதா சார் கூட வந்து ஒரு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 திருவள்ளூர்ல, 22 சமஞ்சியில, 17ஆம் தேதி வந்து நம்மளுடைய எமரால் சார் வர்றாங்க சமஞ்சிக்கு, 21ஆம் தேதி திருவள்ளூர்ல நடக்குது, 22ஆம் தேதி நம்ம சென்னையில நடக்குது. 3 ப்ரோக்ராம் வந்து இந்த மாசமே நமக்கு இருக்குது. இதெல்லாம் கலந்துகிட்டு நீங்க பயன்படலாம். மீண்டும் சொல்றது என்னன்னா, முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்டன் த ட்ரைனிங்ஸ். எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ட்ரைனிங்ஸ்க்கு வந்து இது கொடுக்குறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிசினஸ் வளரும்.
மத்தவங்களுக்கு கைத்தட்டும் போதுதான் நம்ம கைத்தட்டல் நிறைய பெறப்படுவோம். இது எழுதப்பட்ட விதி. நெட்வொர்க் மார்க்கெட்டுக்கே உள்ள மிகப்பெரிய ஒரு விதி. அதனால இன்னும் ஏப்ரல் மாசம் அருமையான ஒரு ப்ரோக்ராம் 28ஆம் தேதி கொச்சின்ல இருக்கு, 29 பெங்களூர்ல இருக்கு. அப்புறம் ஜூன் மாசம் ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம் சென்னையில நடக்க போகுது. ஆகஸ்ட் மாசம் நம்மளுடைய உமன் எம்பவர்மெண்ட் உடைய ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம் இருக்கு. நிறைய இருக்கு. சாதிங்க. நம்ம சாதிச்சோம்னா மேடையில நிச்சயமா கௌரவிக்கப்படும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கையால. அதனால நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கொடுத்தாரு. உங்க எல்லாருமே ஜூம் மீட்டிங்ல மூலமா உங்க எல்லாருமே சந்திக்கிறதுக்கு, உங்க எல்லாருக்கூடமே நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் இதுவா இருந்தாலும் மகாலட்சுமி அதை கரெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி. எல்லோருக்குமே நன்றி சொல்லிட்டு நான் எமரால்ட் சார்ட்ட ஒப்படைக்கிறேன். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வெண்மதி மேடம். சிறப்பு சிறப்பு. ஆர்சிஎம்ங்கிறது ஒரு சேவை. அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்து அந்த பொருளை வித்துட்டு எங்க செல்ஃப்ல பிவி அடிக்கும் போது எனக்கு என்ன மகிழ்ச்சி பாருங்க சார். இணையின்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவுக்கு நலமேனும் கிட்டும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளா. எவ்வளவு அருமையா சர்வீஸ் மென்டாலிட்டி நம்ம வெண்மதி மேடத்துக்கு. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய சேவை. மக்கள் நோயில வாடுறாங்க. தாயாலை வந்தது நோயாலை வெந்தது. எல்லா வீட்லயும் நோய் இருக்கு. கதவை தட்டி பொருளை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். எல்லாம் ரிலீஃப் ஆகி வெளியே வந்தாங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மலமளமான எல்லாரும் வாழ்த்துறை வழங்கி இந்த இரவை சிறப்பாக்குவோம். வாங்க மீசை, ஆவடி மீசை, ஆசை மீசை மேலே ஆசை. த மேன் ஆஃப் கேரக்டர். அண்ணா வாங்க. நான் இவ்வளவு பெரிய கும்பிடோடு வர்றீங்களே. ஐயா மகிழ்ச்சியான இரவு வணக்கம். எங்க செங்க பெண்மணி அந்த பேசினாவே என் பேச்சு பேச அதிர்து இல்ல, அந்த மாதிரி அதிர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இனிமையான அழகான ஒரு ஸ்பீச் பேசுவாங்க. என்னைக்கு சுறுசுறுப்பான ஒரு தங்க தாரகை, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் பெண்மணி. அதெல்லாம் இவங்களெல்லாம் எல்லாரும் இவங்கெல்லாம் எங்க கூட இருந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து பெரிய லெவலில் வர்றதுக்கு காரணமே இவங்க தான். நல்ல ஒரு அன்னைக்கெல்லாம் ஒரு போல்டா நடந்து வர்றது. அங்க மீட்டிங் இங்க மீட்டிங்ல சும்மா சொல்லக்கூடாது. நல்ல இழுத்துன்னு வழிய காய்ச்சி எங்க ஒண்ணு வாங்க வாங்கன்னு கணிப்பு வந்துன்னு இருப்பாங்க அந்தம்மா. இன்னைக்கு அதெல்லாம் வர்றதுனால தான் நான் கூட ஸ்டார்ட் பிளாட்டினா இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா அந்த உழைப்பு, அந்த சப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணதுனால தான். இல்லைன்னா ஒரு தூண்டுகோலை இல்லைன்னா யாருமே ஜெயிக்க முடியாது. ஒரு தூண்டுகோல். எமரால்டு சார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங் நடத்துறாருன்னா அவரு இது நடத்தாலும் பரவாயில்ல. 10,000 மீட்டிங்ல 50,000 மீட்டிங் கூட நான் நடத்துறேன், சூப்பரா நடத்துறேன். அந்த மாதிரி அந்த ஒரு துணிவு. ஜெகதீசன் சார் அந்த ரெக்கார்ட் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ற ஒரு பார்க்கும்போது நம்மளுக்கு உடம்பு உள்ளமே துடிக்குது. சொல்லி அருமையா நல்லா பேசுனாங்க. ரொம்ப ஹாப்பியா பேசுனாங்க, அழகா பேசுனாங்க. ரொம்ப இன்னும் தெரியல விசேஷம் சுறுசுறுப்பா பேசியிருக்காங்க மேடம். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. நன்றி. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட். எனிபடி எல்ஸ்? வாழ்த்துறை எல்லாம் கேட்டு தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம்மா. இவங்க எல்லாம் உள்ள ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் தூங்கிடுவாங்க போல இருக்கு. அப்புறமேல நம்ம க்ளோஸ் பண்ண உடனே அப்படியே தூங்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் கை வைக்கிறீங்க? சசிகலா மேடம் நீங்க ஓவர்ஸ் தானே, நீங்க பேசுங்கம்மா. வணக்கம் சார். அனைவருக்கும் சசி மேடம் நீங்க பேசலாம். பேசிட்டு தாங்க சார் இருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். எங்களுடைய சிங்கமங்கை அருமை அருமை அருமை. கேட்கலாமா? கேட்கல. வெளியில போய் கேட்கலாமா? உங்க வீட்டு செவத்து கூட கேட்டிருக்காது. நீங்க வேற யார் 2% மீசை இன்னும் யாரும் தூக்கிட்டு இருக்காங்க. வாங்க இப்ப 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 பேசுங்க சசி மேடம், உங்களுக்கு கிளியரா. பிஎல் கூட வந்திருக்காங்க சார். இல்ல அவங்களை அட்மிட் பண்ணணும். உள்ள போயிட்டு வெளியே வந்தா ஓவர்ஸ் போயிருமாடா. இப்ப பேசுங்க. பேசுங்க மேடம்.
கிளியரா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களுடைய சிங்கமங்கை அன்பு சகோதரி சூப்பரா கலக்கிட்டீங்க மேடம். அதாவது ப்ராடக்ட கொண்டு போய் நீங்க வந்து சேல் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க எப்படி பண்றீங்க, அதாவது பொருளை கொண்டு போய் நம்ம தேடி கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போதுதான் நம்ம வந்து ரிசல்ட் பார்க்க முடியுது. நம்ம பொருள் நம்ம இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு வந்து இது கிடையாது. நம்ம களத்துல இறங்கி ஒவ்வொரு இடத்துலயும் போய் ப்ராடக்ட் கொடுக்கும் பொழுதுதான் மக்கள் அதை வந்து ஒரு தடவை கொடுத்துட்டா போறோம், அடுத்த தடவை நம்ம பொருள் போய் பேச ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம தான் உங்களுக்கு பொருளை கொடுக்கணும், அடுத்த தடவை ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நம்மளை தேடி வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்மளுடைய ஆர்சிஎம்ல நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய டிசிஐக்கு நன்றி சொல்லணும். பெண்கள் இன்னைக்கு நம்ம எல்லாருமே களத்துல இறங்கிட்டோம். அதனால இனி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லாம் பெரிய அளவுல கொண்டு போயிடுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா பிரியங்கா மேடம் நம்மளுடைய டிசிஐயா, அப்புறம் அவங்க மகன் சௌரா, அவரு எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதான் போறாங்க. அது மிக விரைவில் நடக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெயாசி சூப்பர் மேடம், இன்னைக்கு கலக்கிட்டீங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சசி. நன்றி சசி. வாழ்த்துக்கள். வேற யாரு? எனிபடி எல்ஸ்? நேர மிகுதியின் காரணமாகவும் நேர குறைவின் காரணம். உஷா பிஎல் சார். உஷா பிஎல் எங்க? உஷா பிஎல் மேடம், உங்களுக்கு ஒரு சின்ன கண்டிஷன். 9:12 ஆயிடுச்சு, 9:14 முடிக்கும். அவங்களுக்கு ஆன் பண்ணதான் தெரியும், ஆஃப் பண்ண தெரியாது. அதனால பேசுங்கம்மா. சொன்னா எப்படி பேச வர்றதே மறந்துடுது சார். பயமா இருக்குமா? பார்த்த மாதிரி சார், அவங்க லாங்கா பார்த்த மாதிரி இருக்கு அவங்கள. ஆமா, பேசுங்கம்மா. உஷா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நேரம் கம்மியா இருக்குன்றதுனால ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம் சூப்பரா பேசுனீங்க, நல்லா இருந்தது ஸ்பீச். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த அரக்கோணம் மீட்டிங்கும் சூப்பரா இருந்தது நீங்க பேசினது. அதே போல உடான இன்சிஸ்ட் பண்ணி சொன்னது அருமை. இத வந்து நாங்களும் செய்யறோம், எங்க டீமையும் செய்ய வைக்கிறோம். ஏன்னா வந்து இது வந்து நம்மளுக்குமான பொருள் கிடையாது, எல்லாருக்கும் பகரக்கூடிய பொருள். அதாவது தெரியாத இடத்துக்கும் கொண்டு போய் நம்ம வந்து இத பண்றதுனால நிறைய பேரோட லைஃப்ல வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரோம். அதுலயும் வந்து மெயினா வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துல, பெண்களோட ஹெல்த் இஷ்யூஸ்ல நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வர்றதுன்றது அவங்க ஒருத்தர் குடும்பத்துல போனாலும் அது வந்து ஒரு 4 அவங்க வந்து நம்மளுக்கு கனெக்ஷன் நிறைய கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் போன போது 4 பேருக்கு அவங்க பகர்வாங்க. சாதாரணமாவே பெண்கள் வாய் வந்து அப்படியே உளறி கொட்டும். நம்ம சாரி, அதுல வந்து இது போல ஒரு பொருள் வந்து நம்ம வந்து கட்டாயமா சொல்லணும். உளறி கொட்டுறது இல்லை, கட்டாயமா நம்ம வாய் தவறியாவது இதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த பொருள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அந்த குடும்பத்துல உள்ள அனைவருடைய ஏன்னா ஒருத்தர் போய் ஒரு வீட்டுல உடம்பு முடியலன்னா அந்த குடும்பமே அஃபெக்ட் ஆகும். அதுலயும் பெண்கள் வந்து போனா அந்த வீடு வந்து எப்படி இருக்கும் பாருங்க. அது போல இருக்கும்போது ஒரு அருமையான பொருள் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இத வந்து ஆர்சிஎம்குள்ள வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மேடம். இல்லைன்னா இது போல ஒரு பொருளுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்காது. நானும் என் குழந்தைக்கு வந்து ஸ்டே ஃப்ரீயோ ஏதோ ஒண்ணுதான் யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா பை சான்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கிடைச்சது. நம்ம பசங்களுக்கும் சொல்றோம், அவ ஏஜ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம ஷேர் பண்றோம், வெளிய பாக்குறவங்களுக்கும் ஷேர் பண்றோம், இல்லைன்னு சொல்ல. அப்போ வந்து இது வந்து அவ்வளோ ஒரு அருமையான ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்ன உள்ள கொண்டு வந்தவருக்கும் சொல்லணும். இது போல ஒரு ஆர்சிஎம்னு வந்ததுனாலதான் இந்த ப்ராடக்ட பத்தி, அதுவும் கீசோல் ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு. அத வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க, நம்ம மீட்டிங் ஜூம் மீட்டிங்ல உள்ள இதெல்லாம் அதுவும் நல்லது. பத்தாவதுக்கு இந்த கண்டுபிடிச்ச டிசி சார் உடைய மகளுக்கு பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும் நம்ம எல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து என்னோட பேச்சை கம்மி பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், சீக்கிரம் முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு, அருமை உஷா மேடம். நல்ல அமோகமா வருவீங்க. சிறப்பு மேடம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். ஓகே, வேற யாராவது இருக்கீங்களா?
வெண்மதியம்மா முடிச்சிடலாமா? சரிங்க சார், நன்றிங்க சார், நன்றிங்க சரி, சார். மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய கூட்டம் நம்ம இதோட நிறைவு செய்யறோம். நாளைக்கு இளவல்கள் ராஜு சாரும் காளியப்பனும் 2 to 4 மீட்டிங். நாளைக்கு 6 மணிக்கு கூட்டம் இருக்கு, எஜுகேஷன் மீட்டிங். 8 மணிக்கு வந்து லேடிஸ் மீட்டிங், உமன் மீட்டிங். எல்லா கூட்டங்களையும் தொடர்ந்து பங்கெடுங்க. அட்டன் த மீட்டிங் வந்து நம்ம வெண்மை மேடம் ஆரம்பத்திலே சொன்னாங்க. வெற்றிங்கிறது வந்து அட்டன் த மீட்டிங்கில் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாத அந்த கூட்டங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு. அதனால எல்லாரும் பண்ணுங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். முக்கியமான தகவலை சொல்ல வேண்டியவை, சொல்ல மறந்தவை. 17ஆம் தேதி ஒன்றரை 7G ஒன்றரை என்னுடைய கூட்டம் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த கூட்டத்துக்கான டிக்கெட்டை நீங்க முன்னகூடி வாங்கிடுங்க. ₹1 டிக்கெட்டுங்கிறது இல்லை. வந்து பாத்தீங்கன்னா அருமையா டிசைன் பண்ணி அருமையா ஒரு மீட்டிங் ஹால் கொடுத்துருக்காரு. அது தனியா இருக்கு, செப்பரேட்டா. நம்ம வெளியே போய் மீட்டிங் ஹால் எடுத்து அவ்வளவு ரூபாயில் பண்ண, ₹30 பண்ண முடியாது. அதனால ஒரு சிஸ்டம் வந்து கோவா சார் மீட்டிங் இருக்கு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. யாரும் வந்து அதை மறுக்க வேண்டாம். அது வந்து யாராச்சும் ஒரு ஆளு தப்பா பேசினா அதையே நாம் தப்பா எடுத்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை ப்ரமோட் பண்ணுவதன் மூலமாக அந்த ₹30 கொடுக்கறது நமக்கு பெருசு இல்லை. பட் அதுக்கு அவங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங் நடக்க வரைக்கும் ஏசி போட்டு நம்ம எவ்வளவு தூரம் வச்சிருக்காங்க, அங்கேயே பொருளும் கிடைச்சிருக்கு. எவ்வளவு அட்வான்டேஜ். அதனால எல்லாரும் அதை ப்ரமோட் பண்ணுங்க. கூட்டத்துக்கு முன்னோடியே டிக்கெட் வாங்கிருங்க. நான் வந்து சொல்ல போற விஷயம் உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பானது. என்னன்னு கேட்டா, எப்படி வந்து உங்களுடைய டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது, எப்படி நீங்க பின்ன மாத்துறது, அதற்கான ஒரு 10 குறிப்புகளோட நான் வந்து வர்றேன். கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். டீமோடு வாங்க, எல்லா கூட்டங்களையும் பங்கெடுங்க. எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணியாச்சு. ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். நன்றி லீடர், அனைத்து லீடர்களுக்கும் நன்றி. சேர்ந்து வெல்வோம். நன்றிங்க, நான் வாழ்த்துக்கள்.